ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 4 மிருகங்களை குறித்த தானியலின் தரிசனத்தை குறித்து பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் தானியல் 7ஆம் அதிகாரத்துல இருக்கு. பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷத்சாரன் 1ஆம் வருஷத்திலே தானியல் ஒரு சொப்பனத்தையும் தரிசனங்களையும் பார்க்கிறார். அவரோட தரிசனத்திலே இதோ வானத்தின் 4 திசைகளிலிருந்தும் காற்று சமுத்திரத்தின் மேல அடித்தது. அப்போ வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. முதலாவது வந்த மிருகம் பார்க்கறதுக்கு சிங்கத்தை மாறி இருந்தது. அதற்கு கழுகோட சிறகுகள் இருந்தது. அவர் பார்த்துட்டு இருக்கும் போது அதோட சிறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. இதுக்கப்புறம் கரடிக்கு ஒப்பா இருக்கிற 2வது மிருகத்தை அவர் பார்க்கிறார். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று அதோட வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. அப்போ அந்த கரடிக்கு, எழுந்திரு, நீ விரும்புகிற எல்லா மாம்சத்தையும் சாப்பிடுன்னு அதற்கு சொல்லப்பட்டது. இதுக்கப்புறம் சிவிங்கி மாதிரி இருக்கிற 3வது மிருகத்தை தானியேல் தீர்க்கதரிசி பார்க்கிறார். அதோட முதுகின் மேல பறவைகளோட 4 சிறகுகள் இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் இருந்தது. அவர் பார்த்த அந்த 3வது மிருகத்துக்கு அப்புறம் இதற்கு ஆளுகை கொடுக்கப்பட்டது. இதுக்கப்புறம் 4வதா வேறொரு மிருகத்தை பார்க்கிறார். இந்த மிருகம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமும் ரொம்ப பலமுடையதாகவும் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது அதற்கு முன்னாடி வந்த எல்லா மிருகங்களை விட வித்தியாசமா இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த கொம்புகளை அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவைகளுக்கு இடையே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அந்த சின்ன கொம்புக்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. அந்த சின்ன கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. அவர் பார்த்துட்டு இருக்கும் போது சிங்காசனங்கள் அங்க வைக்கப்பட்டது. அந்த சிங்காசனத்தின் மேல நீண்ட ஆயுசுள்ளவர் உட்கார்ந்திருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் அவரோட தலைமுடி பஞ்சை போல வெண்மையாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமா இருந்தது. அக்கினி நதி அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்து புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. தானியேல் அதை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசினதால அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அப்போ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் பக்கத்துல கொண்டு வரப்படுறார். பூமியில இருக்கிற சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமா இருக்கும். தானியேல் இந்த தரிசனத்தை பார்த்த உடனே அவரோட ஆவியிலே அவர் சஞ்சலப்படுகிறார். அவர் பார்த்த அந்த தரிசனங்கள் அவரை கலங்கப்படினது. உடனே அவர் பக்கத்துல நின்ற ஒருத்தர்கிட்ட போய் அதோட அர்த்தத்தை கேட்கிறார். அவரோ அதோட அர்த்தத்தை தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தானியேல் 2ஆம் அதிகாரத்துல கர்த்தர் நேபுகாத் நேச்சருக்கு காண்பித்த அந்த பெரிய சிலையின் தரிசனத்தை குறித்து பார்த்தோம். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத் நேச்சர் பார்த்த தரிசனத்தோட பொருளும், தானியேல் 7ஆம் அதிகாரத்துல தானியேல் பார்த்த இந்த மிருகங்களை குறித்த தரிசனத்தோட பொருளும் ஒண்ணுதான். கர்த்தர் நேபுகாத் நேச்சருக்கு அதை வெளிப்படுத்தும் போது அதை மனிதனுடைய பார்வையில வெளிப்படுத்தினார். ஆனா அதை தானியேலுக்கு வெளிப்படுத்தும் போது அதை கர்த்தருடைய பார்வையிலே வெளிப்படுத்துகிறார். தானியேல் அவரோட தரிசனத்துல வானத்தின் 4 திசைகளிலிருந்தும் காற்று சமுத்திரத்தின் மேல அடித்ததாக அவர் பார்க்கிறார். அந்த சமுத்திரம் மத்திய தரைக்கடலை குறிக்குது. ஏன்னா இந்த தரிசனத்துல அவர் பார்த்த ஒவ்வொரு ராஜ்யங்களும் மத்திய தரைக்கடலுடன் புவியியல் தொடர்பை கொண்டிருந்தன. வேதாகமத்துல சில இடங்களில புறஜாதி நாடுகளை குறிப்பதற்காகவும் கூட கடல் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தானியேல் பார்த்த 4 மிருகங்களும் நேபுகாத் நேச்சார் அவரோட சொப்பனத்திலே பார்த்த மாதிரியே 4 ராஜ்யங்களை குறிக்குது. முதலாவது மிருகம் பார்க்கறதுக்கு சிங்கத்தை மாதிரியும் அதற்கு கழுகோட சிறகுகளும் இருந்தது. இது பாபிலோன் சாம்ராஜ்யத்தையும் நேபுகாத் நேச்சார் ராஜாவையும் குறிக்குது. தானியேல் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சிங்கத்தோட சிறகுகள் பிடுங்கப்பட்டு அதற்கு மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டதாய் அவர் பார்த்தது. நம்ம ஏற்கனவே தானியேல் 4ஆம் அதிகாரத்துல பார்த்த மாதிரியே நேபுகாத் நேச்சாரோட மனம் இட்டிமையினால கர்த்தர் எப்படி அவரை தாழ்த்தினார் என்கிறத குறிக்குது. தானியேல் பார்த்த 2வது மிருகம் கரடிக்கு ஒப்பா இருந்தது.
இந்த இரண்டாவது மிருகம் சிங்கத்தை மாதிரி கம்பீரமான தாக்குதலை கொண்டிருக்கல. ஒரு கரடி சிங்கத்தை விட மெதுவாகவும் வலிமையாகவும் மேலும் நசுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அதோட இந்த கரடிக்கு மற்ற ராஜ்யங்களை கைப்பற்றுவதற்கான பயங்கரமான வெறியும் இருந்தது. வரலாற்றின்படி பார்க்கும்போது இது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை குறிக்குது. அந்த கரடி ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்றதாக அவர் பார்த்தது மேதிய சாம்ராஜ்யம் பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை விட கொஞ்சம் பலம் குறைவா இருந்ததை குறிக்குது. அதோட வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்வி கொண்டிருந்ததாய் அவர் பார்த்தது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் 3 பெரிய தேசங்களான பாபிலோன், எகிப்து மற்றும் லிடியாவை தோற்கடித்ததை குறிக்குது. தானியேல் பார்த்த 3வது மிருகம் சிவிங்கிக்கு ஒப்பா இருந்தது. சிவிங்கி மற்ற விலங்குகள் எதுவும் எதிர்பார்க்காத விதத்துல திடீர்னு வேகமாய் பாய்ந்து தாக்குவதற்கு பெயர் பெற்றது. அதோட முதுகின் மேல இருந்த 4 சிறகுகள் அதோட வேகத்தை குறிக்குது. வரலாற்றின்படி பார்க்கும்போது இது கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்குது. கிரேக்க சாம்ராஜ்யத்தின் மன்னன் மாவீரன் அலெக்சாண்டர் அவரோட 28வது வயதிலேயே பல ராஜ்யங்களை வேகமாய் கைப்பற்றினார். அலெக்சாண்டரோட வெற்றிகளுக்கு நிகரா இதுவரைக்கும் உலக வரலாற்றுல எதுவும் இல்ல. இவ்வளவு வேகமா உலக நாடுகளை கைப்பற்றின அலெக்சாண்டர் அவரோட 32வது வயதுல மரணம் அடைந்தார். தானியேல் தரிசனத்திலே பார்த்த சிவிங்கியோட 4 தலைகள் அலெக்சாண்டரோட மரணத்துக்கு அப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம் அவரோட 4 தளபதிகளான கசாண்டர், லிசிமாக்கஸ், செல்யூக்கஸ் மற்றும் டாலமிக்கு இடையே பிரிக்கப்பட்டதை குறிக்குது. தானியேல் அவரோட தரிசனத்திலே பார்த்த முதல் 3 மிருகங்களையும் சிங்கம், கரடி, சிவிங்கி போன்ற விலங்குகளோட ஒப்புமைப்படுத்தினார். ஆனா அவர் பார்த்த 4வது மிருகம் எந்த மிருகத்தோடையும் ஒப்பிடப்பட முடியாம பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது. தானியேல் பார்த்த அந்த பயங்கரமான 4வது மிருகம் ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்குது. வரலாற்றின்படி பார்க்கும்போது ரோம சாம்ராஜ்யம் மிகவும் பெரியதாகவும் வலிமை மிக்கதாகவும் தேசங்களை அடக்கி ஆள்வதாகவும் இருந்தது. கிபி 476ல ரோமானிய ஆதிக்கம் வீழ்ச்சி அடைந்தது. ஆனாலும் அது பிளவுபட்ட நிலையில வாழ்ந்தது. ஆனாலும் கடைசி காலங்கள்ல ரோம சாம்ராஜ்யம் திரும்பவும் புத்துயிர் பெற்று ஒருங்கிணைக்கப்படும். இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட ரோம சாம்ராஜ்யத்தில இருந்து 10 நாடுகள் இல்லைன்னா 10 ராஜாக்கள் எழும்புவாங்க. தானியேல் அந்த மிருகத்தோட தலையில பார்த்த 10 கொம்புகள் இந்த 10 ராஜாக்களையும் குறிக்குது. அந்த 10 கொம்புகளுக்கு நடுவே ஒரு சின்ன கொம்பு எழும்பினதாக தானியேல் பார்த்தது அந்தி கிறிஸ்துவை குறிக்குது. அந்தி கிறிஸ்துவுக்கு முன்பாக அந்த 10 ராஜாக்கள்ல 3 ராஜாக்கள் பிடுங்கப்படுவாங்க. இதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து ஒரு குறுகிய காலம் அவனுடைய ஆட்சியை நடத்துவான். அந்த சின்ன கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்ததாக தானியேல் பார்த்தது அந்தி கிறிஸ்து அவனுடைய 7 வருட ஆட்சியிலே அவன் தேவனுக்கு விரோதமா பெருமையானவைகளை பேசி அவனையே அவன் தேவனாக காண்பித்து தேவனுடைய ஜனங்களை பல விதங்கள்ல உபத்திரவப்படுத்துவான் என்கிறதை குறிக்குது. இதுக்கப்புறம் தானியேல் சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்தவராய் பார்த்த நீண்ட ஆயுசுள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையிலே பூமியை நியாயம் தீர்க்க போகிறதை குறிக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு விரோதமா அந்த பெருமையான பேச்சுகளை பேசின அந்தி கிறிஸ்துவை கொலை செய்து அவன் உடலை எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுப்பார். இதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அவருடைய சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்து புத்தகம் திறக்கப்பட அந்த 7 வருட உபத்திரவ காலத்தின் இறுதியில உயிரோட இருக்கிற ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். இந்த நியாயம் தீர்ப்பின் முடிவுல கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியில பிரவேசிப்பாங்க. அப்போ பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களும் பாஷைக்காரரும் இயேசு கிறிஸ்துவையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்படும். அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமா இருக்கும். அவருடைய பரிசுத்தவான்கள் பூமியில இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் இயேசு கிறிஸ்துவோட கூட ஆளுகை செய்வாங்க. தானியேல் இந்த தரிசனத்தின் விளக்கத்தை கேட்ட உடனே ரொம்ப கலங்கி போறார். அவரோட முகம் வேறுபட்டது. இந்த காரியத்தை அவரோட மனதிலே வைத்துக் கொள்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.